என்ன கேக்க காலையில இருந்து பாடம் கட்டிக்கிட்டு இருக்க? போனோம் எங்க? போனோம் வந்துட்டு யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். பெண்களுக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டுமே போதும் நினைக்கல. இன்னும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு லெஃப்ட்லயும் ஆளுக்கான ரைட்லயும் ஆளுக்கணும். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தீங்க. எப்ப ரத்துங்கிற ரகசியத்தை இப்ப எங்க கிட்ட சொல்ல முடியுமா சார்? அது காவல்துறை நம்மோட கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். மரண தண்டனை வாங்கி கொடுக்க நாங்களும் துணையா இருப்போம். இது யாராலும் ஏத்துக்கிற முடியாது. காலம் பூரா விஜய்லாம் ஒரு கட்சின்னு வந்துட்டு நீங்க வந்து பேசுறீங்க. அதனால உங்ககிட்ட நான் பேசுறேன். கட்சி இல்லாம ஒரு பிரச்சாரம் செய்யறது அவ்வளவு கூட்டம் கூடுது. ரொனால்டோ, மெஸ்ஸி, விராட் கோலி, தோனி, அஜித் யாரு ஒன்னால கூட்டம் சேரதான் செய்யும். அவங்க எல்லாம் ஆக்டர், அவங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க. ஆமா எம்ஜிஆர் யாருன்னா அதே போல உதயநிதி தான் நடிகர். அவர் கூட்டம் வரலையா? விஜய் கட்சியில இருக்கிறவங்க தற்குறிக்கலாம். நீங்களே தற்குறி தான். தற்குறி அவர் தற்குறி கிடையாது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா, அவர் அன்னைக்கு அப்படி பேசுறாருப்பா, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நாம் தமிழர் கட்சி வந்து 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? என் கண்ணுக்கு தெரியல, என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அப்படின்னா. பாய்ஸ் இப்ப ரெடியா இருந்துக்காங்க. அண்ணன் அவமானப்பட்டுட்டாரு. இப்ப என்ன வார்த்தை சொன்னாலும் மாதிரி சிரிக்கணும். ஓகேவா? ரெடியா? ஓகேவா? டேய் உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலன்னு தெரியா நினைக்காத. அவனுக்கு சுத்தமாவே தெரியல. ஆயிரத்தி 2026 அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, வராம போறாங்க. நாம் தமிழர் எப்ப ஆட்சிக்கு வர போ சொல்லு. உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடு. ஜனநாயகம் படம் வந்து ஆன்லைன்ல வந்து ரிலீஸ் ஆச்சு, வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க. படம் ரிலீஸ் ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அத பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அத பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க கைய முறுக்குற நீ? எத்தனை வருஷமா கிளை செயலாளரா இருக்கீங்க? நான் இப்ப கிளை செயலர் வந்து ஒரு 20 வருஷமா இருக்கிறேன். ஓகே, 20 வருஷமா. 20 வருஷம். சரி, ஓகே. திமுகவோட 3 கொள்கை. 3 கொள்கை. திமுகவோட 3 கொள்கைன்னா என்னத்த நான் சொல்றது? சமத்துவம், சமூக நீதி, சமுத்திரம், சமநீதி, நம்ம உதயநிதி. 2026 எலெக்ஷன் பத்தி நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். 2026 எலெக்ஷனுக்கு உங்களோட சப்போர்ட் யாருக்கு, எதுக்காக? என்னோட சப்போர்ட் டிவி தான். டிவி கேக்கா? அப்படி என்ன ப்ரோ டிவி கே பண்ணிட்டாங்க? ஏன்னா இவ்வளவு நாள் ஆட்சியில் இருக்க எத்தனையோ பேர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பண்ணாததான் டிவி கே என்ன அப்படி பண்ணிடுச்சு? இவ்வளவு நாள் பண்ணலன்றல போய் அவங்கள கேட்கணும். வந்திருக்கு, அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேக்குறீங்க. வாய்ப்பு கொடுத்தா பண்ணுவாங்க. ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நாள் இருக்க இந்த கேடிஎம் இவங்க எல்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லாம் பண்ணாததான் இவங்க பண்றாரா அப்படின்ற கேள்வி தான் நம்ம கேட்கறோம். இந்த விளக்க வாய்ப்பு கொடுத்ததானே தெரியும். சூரியன் வந்தா அடுத்து பிச்சை தான் எடுக்கணும் தமிழ்நாடு பூரா.
இந்தியால எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம். இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்று வர்றேன் தனியா. பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.